அப்படியாம்மா? என்னன்னு தெரியலம்மா, நான் ஃபங்க்ஷனுக்கு வர மாதிரி தெரியல. சரி பார்க்கலாம் இரு. அத்தை சொல்லுமா. அத்தை, இந்த 2 ட்ரெஸ்ல எந்த ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு பாருங்க அத்தை. எனக்கு எது எடுக்கிறதுன்னு கன்ஃபியூஷனா இருக்கு. ஆனா ரெண்டுமே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏமா, ரெண்டும் பிடிச்சிருக்குதுன்ற ரெண்டுத்தையுமே எடுத்துக்கோ. அதுல போய் என்ன கன்ஃபியூஷன் இருக்கு? அத்தை ரெண்டுமே வா, ஆனா ரேட்டு ஜாஸ்தியா இருக்கே அத்தை. ஏமா, சம்பாதிக்கிறதே நீங்களாம் சந்தோஷமா இருக்கிறதுக்காக தான். அது இல்லாத இந்த வயசுல இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டாதான் நீ போய் வாங்கிக்க. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. சரிங்க அத்தை, அப்ப இப்பவே ஆர்டர் பண்ணிடுறேன். சொல்லுமா. எனக்கா நீங்க இப்படி சம்பாதிக்கிற காசெல்லாம் உங்க மருமக ட்ரெஸ்ஸா வாங்கி அழிச்சிடும் போல. இப்படி எல்லாம் விட்டுக்கிட்டு இருக்காதீங்கக்கா. ஏமா, அதுவே சின்ன வயசுல இருந்தே கஷ்டத்தையே பார்த்து வளர்ந்த புள்ள. எங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஏதோ இப்ப கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. அது ஆசைப்படுறதே இந்த மாதிரி சின்ன சின்ன பொருளா தான் இருக்கு. என் மருமகளுக்கு இதை கூட வாங்கி கொடுத்து ஒரு சந்தோஷப்படுத்தலன்னா எப்படிமா? மருமகளுக்கு இவ்வளவு பார்த்து பார்த்து செய்றீங்க. நான் அதை என் மருமகளா பாக்கலம்மா, என் பொண்ணு மாதிரிதாம்மா பாக்குறேன்.